காப்பில்லா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வாழ்ந்து வருகின்ற மூப்பில்லா தமிழே, என் முத்தமிழ் தாயே, உன் பொற்பாதம் தொட்டு வணங்குகின்றேன். தமிழகத்தின் தலை சிறந்த கலை அறிவியல் கல்லூரிகளில் முதன்மையாக விளங்குகிற டாக்டர் கலைஞர் அரசு கலைக்கல்லூரி குளித்தலையில் நடைபெறுகின்ற உலக தமிழர்களினுடைய பொன்னான விழாவாக கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு புகழோடு முன் தோன்றிய மூத்த குடியா, திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் முடுக்கலோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்த நாங்கள் ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய் என்று சொன்ன அந்த தமிழ் பிறந்த தமிழர்களின் திருநாளாம் பொங்கல் திருநாளை இந்த கல்லூரியிலே சிறப்பான ஒரு பட்டிமன்றம் நடத்த வேண்டும் என்று அவா கொண்டு உடனடியாக அனுமதி அளித்து மாணவ செல்வங்களை அதிலே பங்கு பெற செய்த இந்த நம் கல்லூரியுடைய போற்றுதலுக்குரிய முதல்வர் ஐயா அன்பரசன் ஐயா அவர்களுக்கு தமிழாய்வுத்துறையின் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் உங்களுடைய பலத்த கைத்தட்டலோடு முதலிலே நம்மளுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல்வர் ஐயா அவர்கள் அந்த கருத்தை தெரிவித்தவுடன் உடனடியாக அந்த செயலை செய்கிறேன் என்று சொல்லி எங்களுக்கெல்லாம் தலைப்பை கொடுத்து ஆசிரியர்களையும் மாணவர்களையும் வழிநடத்திய போற்றுதலுக்குரிய தமிழாய்வுத்துறையுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா முனைவர் ஜெகதீசன் ஐயா அவர்களுக்கு அன்பார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு உடனடியாக ஆங்கிலத்துறை மாணவர்களை அனுப்பி அவர்களை நல்வழிப்படுத்திய போற்றுதலுக்குரிய ஆங்கிலத்துறை தலைவர் அம்மா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும், அன்பிற்கினிய வணிக நிர்வாகத்துறை தலைவர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய இனிபால் ஆங்கிலத்துறை, தமிழ்துறை மற்றும் அனைத்து துறை பேராசிரிய நண்பர்களுக்கும் பத்திரிகை ஊடக நண்பருக்கும் முதலிலே எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பொன்னான சிறப்பான பட்டிமன்றத்திலே நம்மளுடைய முதல்வர் ஐயா அவருடைய அனுமதியோடு அந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். சமூக ஊடகங்கள் பண்பாட்டை வளர்க்கிறதா அழிக்கிறதா? இந்த ரெண்டு பேர் இந்த அணியில இல்ல சமூக ஊடகத்தினாலதான் நாங்க நிறைய தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம், அதுதாங்க வளர்ந்துருக்கு அப்படிங்கிற பேசுறதுக்கு நம்ம ஐயா சரவணன் அவர்களும் அவருடைய நம்ம மாணவர் அமீர்தீன் அவர்களும் நம்மளுடைய அணு வித்யா ஆங்கிலத்துறை முதுகலை மாணவி, தமிழ்துறை மாணவி இங்க இல்லைங்க. இந்த சமூக ஊடகங்கள் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தையே பண்பாட்டையே சீரழிச்சிருச்சு. எப்படியாப்பட்ட பண்பாடு நம்மளுடைய பண்பாடு, அந்த பண்பாடு இன்னைக்கு சீரழிஞ்சிருச்சு என்று ஜெயராஜ் ஐயா அவர்கள் தலைமையில நம்மளுடைய சக்திவேல், நம்மளுடைய அந்த லன்சிசா, சம்பூர்ண தேவி 3 பேரும் பேச வந்திருக்காங்க. உங்களில் ஒருவராக இங்க வந்திருக்காங்க. அதுக்கே நீங்க எல்லாம் முதல்ல பெரிய கைத்தட்டணும். ஏன்னா இங்க இருக்கக்கூடியது நம்மளுடைய மாணவர்கள். உண்மையிலுமே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான நிலை. நம்ம பல இடங்களுக்கு சென்றா கூட நம்ம மாணவர்களோடு நம் கல்லூரியில் பேசுவதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சி, அதுதான் பெருமை. அப்ப இன்னைக்கு இந்த பண்பாட்டை சமூக ஊடகங்கள் வளர்க்கிறதா அழிக்கிறதா? பண்பாடுனா என்ன? பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படிங்கிற ஒரு கரடுமுறான நிலம் இருக்குது. அதை உழவு தொழில் செய்யறப்ப ஏற உழுது பண்படுத்துறாங்க. அப்படின்னா நல்ல வழிப்படுத்துறது. தமிழர்கள் எப்படி பண்பாடாக இருந்தாங்க? ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான், மற்றும் ஒருவன் பூமியில் இறங்கி பொன்னை தேடினான், நேற்று மனிதன் வானில் தலைவு தேரை ஓட்டினான், இன்று மனிதன் வெண்ணிலாவில் காலை பதித்தான், வரும் நாளை மனிதன் 7 உலகை ஆள போகிறான்னு சொன்னான். அப்ப தமிழர்கள் அன்னைக்கே பண்பாட்டின் மீது அறிவியலுடைய வளர்ச்சியை உணர்ந்தாங்க. ஆனா பண்பாடு என்பது என்ன? மனிதநேயம், உறவுகள், மூத்தோரை மதித்தல், நம்மளுடைய ஏழைகளுக்கு உதவி செய்யறது, மனித நேயத்தோட வளர்ந்துக்கிறதா தமிழ் பண்பாடு. ஒரு சாதாரண செடி நம்ம சொல்றோம், கடையில் வல்லர்கள் சொல்றோம், நடந்து போயிட்டு இருக்கிறான், ஒரு முல்லை கொடி வாடி கிடக்குது, நம்ம என்ன பண்ணுவான், பெரிய மரம் தவிர நம்ம போறப்ப போய் அத்து விட்டு போவான். நம்ம கீழே பார்த்துருப்பீங்க, அழகா பூத்துருக்கும், அது வீட்டுல இருந்து ஏற்கனவே பூ பிள்ளைங்க வச்சுட்டு வந்திருக்கோம். என்ன பண்ணுவோம், இந்த பூவை பிடுங்கி 2 நிமிஷம் வைக்காத அதையும் தூக்கி எரிஞ்சிட்டு போவான். இப்படி போயிட்டு இருப்போம், ஒரு செடி நம்ம மேல போடுவோம், டப்புன்னு உடச்சு விட்டு போவான். இது பண்பாடா? ஒரு முல்லை கூடி வாடியதை பார்த்த உடனே தான் வந்த தேரையே நிப்பாட்டிட்டு போறான். நம்மளா இருந்தா ஒரு சின்ன நம்ம இது மேல ஏறி இருந்தா டப்புன்னு உடச்சு எரிஞ்சிட்டு வந்துருவோம். ஒரு நாட்டை ஆளுகின்ற மன்னன் முல்லை கூடிக்காக தன்னுடைய தேரையே கொடுக்கிறான் என்று சொன்னால் அதுதான் உலகத்தில் தலை சிறந்த பண்பாடு, தமிழருடைய பண்பாடு. அது மட்டுமா, புறாவுக்காக ததையை அறுத்து வைக்கிறான். நம்மால் புறா கறியவே விட மாட்டேங்கிறான். நீ பாத்தீங்கன்னா எலி குருவி ஒண்ணு விடாம அடிச்சு வச்சுக்கிறான். ஆனா என்ன பண்றான், ஒரு வேடம் புறாவை அடிக்கிறான், அடிச்ச உடனே அது என்னோட நான் அடித்த புறா,
அதுக்காக என்ன வேணும்? தொடைக்கறி எடுத்து வைக்கிற எடுத்துக்கிறியா? பத்தாளா? நானே ஏறி அந்த துலா கொள்ள தராசுல நிக்கிறேன், என் உயிரை வேணாலும் எடுத்துக்க. அந்த புறாவின் உயிரை விட்டு விடு. 6 அறிவு படைத்த மனிதன் தான் 5 அறிவு படைத்த உயிர்களை காக்க வேண்டும். தன் உயிரை கொடுத்தாவது அக்னியை உயிரை காப்போம் என்று சொன்னானே, அவன்தான் உலகத்தின் உன்னதமான இனம் தமிழினம். அதுதான் தமிழருடைய பண்பாடு. அப்ப அந்த பண்பாடு இருக்கா? உணவு முறைகள், விருந்தோம்பல். இன்னைக்கு விருந்தோம்பல்ல தமிழர்கள் மாதிரி ஒருவனை பார்க்க முடியுமா? அறுசுவை உணவு, மருத்துவ உணவு இருந்தது. அன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டா வாங்க வாங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்பான். இன்னைக்கு வந்து விருந்தோம்பல்ல எடுத்து வேணாம் வேணாம் வைப்பான். இன்னைக்கு என்ன பண்றான்? வேணுமா வேணுமா வேணுமான்னு கேட்டாவே கேட்கறவன நினைப்பான், ஐயோ போதுண்டா சாமிம்மா. இல்லைன்னா என்ன சொல்லுவான்? சாப்பிடுங்க, 2 இட்லி ஊட்டிருக்கோன்னு நானும் அவங்க வீட்டுக்காரு பையன்லாம் சாப்பிடல, நீங்க எவ்வளவு நாள் சாப்பிடுங்க அப்படின்னா என்ன பண்ணுவான்? அதான் பண்பாடு அவன் சொல்றான். இன்னைக்கு ஒருத்தன் வீட்டுக்கு போயிருக்கான், அவங்க அத்தை வீட்டுக்கு அக்கா வீட்டுக்கு போறான், ஒரு தம்பி போறாப்புல, அவங்க அக்கா பொண்ணு இருக்குது. மாமா வந்துட்டாரு அப்படின்னோடனே, உங்க மாமாவோட இவனை இனிமே நினைக்கிறான் அக்கா வீட்டுல சாப்பிட்டு போயிடலான்னு இவன் பிளான் பண்ணி போயிருக்கான். ஒரு நேரம் அந்த அம்மா என்ன பண்ணுது? ஐயோ எங்கடா சமைச்சுக்கிட்டு பெரிய வேலையா இருக்குது, ஆர்டர் பண்ணோம்னா வந்து இவனுக்கு வேற சமைச்சு போடணுமா? இன்னைக்கு பண்பாடு அப்படி ஆகி போயிருச்சு. உங்க மாமா கிட்ட எனக்கு பிடிக்காது ஒண்ணுதாண்டி. அந்த பொண்ணு கிட்ட சொல்லுது, என்னம்மா என்ன எப்ப வந்தாலும் நம்ம வீட்டுல கை நினைக்க மாட்டேங்கிறான், இதான் என்கிட்ட பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லுது. அவன் என்ன பண்ணிருக்கான்? பிளானோட வந்து அப்படி சாப்பிட்டு தான் போகணும்னு அவன் சொல்றான் பாருங்க. ஆனா உங்க அம்மா கிட்ட எனக்கு பிடிக்காது ஒண்ணுதான் பாப்பா, எப்ப போனாலும் சாப்பிடலன்னா கையை பிடிச்சிட்டு எனக்கு அனுப்பாது, வெளியே விடவே விடாது, சாப்பிட்டுட்டு தான் போகணுங்க. அதான் எங்க அக்கா கிட்ட பெரிய இதுன்னு இருக்கேன். உடனே அது சொல்லிருக்கு. அப்படியே உங்க மாமன் வீம்பு பிடிச்சி சாப்பிட்டாலும் போறப்ப 100 200 பாக்கெட்ல திணிக்காம போக மாட்டாண்டி, அதாண்டி அவன்கிட்ட அவன்கிட்ட பிடிச்சது அப்படிங்குது. உடனே அந்த அம்மா சொல்லுது, இவன் சொல்றான் அப்படியே 100 200 திணிச்சாலும் வாங்காம தான் எங்க அக்கா புள்ள வளர்த்து வச்சிருக்கோம், அதான் எங்க அக்காவோட புள்ள அப்படின்னு இருக்கான். கடைசி வரைக்கும் இவனும் சோறு போடக்கூடாதுன்னு நினைக்குது, அந்த அவன் சாப்பிட்டு தான் போகணும்னு இருக்கான். அதான் பண்பாடு. செல் விருந்து ஓம்பி வரு விருந்து வானத்தவருக்குன்னா வள்ளுவன் விருந்தோம்பலுங்கிற ஒரு பண்பே வச்சிருக்கான். கரியால சோழன் தன்னை நாடி வருகின்ற கூத்தர் பாணர்கள்லாம் சாப்பாடு பக்கத்துல போட்டு வச்சு, அருகமுள்ள சாப்பிட்ட கொழுப்பு நிறைந்த ஆடுகளை வெண்ணெயிலேயே வறுத்து பக்கத்துல வச்சு சாப்பிடு சாப்பிடுன்னு கூத்தர் பாணர் வரலையர் யாசம் கேட்டு வரான் பாரு, உதவி கேட்டு வரான் பாரு, அவனுக்கு போடுவானா. அவன் ஐயோ கடவாப்புள் வழி எடுத்துருச்சுங்க, தயவு செஞ்சு இந்த வீட்டுக்கு வேணான்னு ஓடுற அளவுக்கு இருப்பானா. அப்படிப்பட்ட பண்பாடு இன்னைக்கு எப்படி இருக்குது? உணவு முறைகள் இதாயிடுச்சு. இங்க நாடு இந்த நாகரிக வளர்ச்சிகள், அந்த பண்பாடு இன்னைக்கு இருக்குதா? அந்த ஊடகங்கள் வந்து இந்த பண்பாட்டை வளர்க்கிறது அப்படின்னு இவங்க சொல்ல வந்திருக்காங்க. இவங்க சொல்றாங்க எங்க பண்பாடே பாழாகி போயிருச்சுங்க அந்த நாகரிக வளர்ச்சியால. இன்னைக்கு பண்பாடு எப்படிங்க இருக்குது? ஒரு ஆடைனா என்னங்க? கண்ணதாசன் சொல்றான், நூல் பஞ்சிலே நூலை வைத்தான், நூலிலே ஆடை வைத்தான், ஆடையில் மானம் வைத்தான், மானத்தில் உயிரை வைத்தான். மானம்னா எது? ஆடைங்கிறது எதுக்கு? உடலை மறைப்பதற்காக ஆதி மனிதன் ஆடை இல்லாமல் அறிந்தான். அதுக்கப்புறமேட்டு நாகரிக வளர்ச்சி அறிந்து அறிவு பெற்ற பின்பு, பகுத்தறிவு 6 அறிவு வந்த பின்பு இந்த உயிரை உயிரை விட மேலானது என்னது? மானம். அதை ஆடையில வச்சான். இன்னைக்கு நல்ல முன்னெல்லாம் கிழிஞ்ச பெண்ணை கொண்டு போய் டைலர்ட்ட தச்சுக்கிட்டு போட்டு வருவான். இன்னைக்கு நல்ல பெண்ணெல்லாம் குடிச்சிட்டு என்ன பண்றான்? கொடுத்து டைலர்ட்ட கிழிச்சு போட்டு வர்றான். அதான் பேசணும். நம்ம பையன் முடி வெட்டி இருக்கிறத பார்த்தா எங்கதான் அங்கெல்லாம் போய் வெட்டுறான். அந்த எல்லா சலூன் கடையிலும் பார்த்துட்டு ஹெச்எம்லாம் சர்க்குலர் அனுப்புறாங்க. முதல்வர்கள்லாம் ஐயோ தயவு செய்து வந்தா இப்படி வெட்டி விடாது. பாம்பு என்னது? இன்னைக்கு கூடு நம்ம தூக்குனாங்குருவி கூடு பார்த்துருப்போம், அங்கதான் குருவி போய் தங்கும். பாம்புகள்லாம் இன்னைக்கு அங்க பயலோட இதுக்குள்ள தங்கிட்டாலும் தெரியல. பிள்ளைகள் ஆடைகள் எப்படி வேணாலும் போடுறது கேட்டா நாகரிகங்கிறான். அப்படியான காலங்களா இருக்குங்க. 2வது இந்த இது அதான் சொன்னான், நாடு சும்மா கிடந்தாடும் கிடக்கும், பாலும் நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும். நம்ம நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், பாலும் நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும் அப்படின்னா. அப்ப இது மாதிரி இந்த நாகரிகங்கள் கெடுக்குது. இணைய இந்த கைபேசி. இன்னைக்கு ஒரு காலத்துல பொண்ணுங்க தான் தலை குனிஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கோம், தலை குனிஞ்சு நடக்கணுங்களாம். இன்னைக்கு பையாறு பொண்ணு ஆண்டுல எல்லா பேரும் தலை குனிஞ்சே தான் போறான், இப்படியே தான் போய்கிட்டே இருக்கான். அங்க வெளியில என்ன கிடக்குது, யாரு கூப்பிடுறா, என்ன பண்ணு, ஒண்ணும் கிடையாது. பாம்பு பள்ளியா சாக்கடையா உளுந்து மறுபடியும் எந்திரிச்சு நோண்டிக்கிட்டு அடுத்த சாக்கடை உளுந்தாலும் போய்கிட்டே இருக்கான். அப்படியாப்பட்ட இன்னைக்கு இந்த ஊடகத்தினுடைய பிரச்சனைகள் இவனே எதிர்க்குது அப்படின்னு சொல்லி இந்த ஊடகங்கள் இருக்கக்கூடிய அந்த சமூக ஊடகங்கள் இந்த பண்பாட்டை வளர்க்கிறதா அழிக்கிறதா அப்படிங்கிற 2 அணியில பேசுவதற்காக தலை சிறந்த பேச்சாளர்கள், பேராசிரியர் பெருமக்களும் மாணவர்களும் வந்திருக்கிறார்கள். மீண்டும் நல்லதொரு வாய்ப்பு வழங்கிய போற்றுதல் உயரம் கல்லூரியுடைய முதல்வர் முனைவர் போ அக்பர் ஐயா அவர்களுக்கும்
சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை வழிநடத்தி செல்கின்ற மரியாதைக்குரிய தமிழ் துறை தலைவர் ஐயா அவர்களுக்கும், அன்பிற்கினிய ஆங்கிலத்துறை தலைவர் மற்றும் அனைத்து துறை பேராசிரியர் பெருமக்களுக்கும் மீண்டும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் இந்த பட்டிமன்ற குழுவின் சார்பாக தெரிவித்து, முதலாவதாக இந்த சமூக ஊடகங்கள் பல்வேறு நல்லதை தான் செய்து அப்படிங்கிற அந்த பண்பாட்டை வளர்க்கிறதே என்கின்ற அணியில் பேச வருகிறார் தலை சிறந்த நாவுக்கரசர் ஐயா முனைவர் சரவணன் அவர்களே. உங்களுடைய பலத்த கைத்தோட்டோடு வருக வருக நான் கூட வருகிறேன்.